வணக்கம் நண்பர்களே. வெந்தயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அதோட குளிர்ச்சியும் மருத்துவ குணங்களும் தான். குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், உடல் சூட்டை தணிக்கும், முடி வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு இதோட பெருமைகளை அடுக்கிட்டே போகலாம். ஆனால் எல்லாருக்கும் வெந்தயம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட உடல்நிலையில் இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை வாழ்நாளில் ஒரு முறை கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. அது யார், ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் பண்ணுற சில தப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை நோயாளிகள். என்னது, சர்க்கரை நோய்க்கு தான் வெந்தயம் நல்லதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே தீவிரமாக இன்சுலின் அல்லது சர்க்கரை நோய்க்கு அதிகமாக மாத்திரை எடுத்துக்கிறவராக இருந்தால் வெந்தயம் உங்கள் சர்க்கரை அளவை அகல பாதாளத்தில் போய் விட்டுரும். அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு சுகர் கம்மியாகிறதுக்கு தான் நீங்கள் அதிகமாக டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதோடு இந்த வெந்தயத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே உங்கள் சுகர் லோவாயிடும். இதனால் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு குறைஞ்சு உங்களுக்கு மயக்கம், கைகால் நடுக்கம், இன்னும் சில பாதிப்புகள் கூட ஏற்படலாம். நீங்கள் சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் வெந்தயத்தை மருந்தாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை நீங்கள் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். இது சும்மா விளையாட்டு இல்லைங்க, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணி பெண்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வெந்தயம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் லெவலில் அதிகப்படுத்தி ஆக்சிடோசினை அதிகமாக சுரக்க வச்சிரும். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் டெலிவரி டைமில் தான் அதிகமாக சுரக்கும். ஆனால் இதை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா டெலிவரி அப்போ சுரக்க வேண்டிய ஹார்மோன் நடுவுலையே சுரந்து உங்களுக்கு ப்ரீ டேர்ம் லேபர், அதாவது குறைப்பிரசவம் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்ப காலத்தில் இதை சாப்பிடும்போது கருப்பை சுருக்கத்தை ஏற்படுத்தி கருச்சிதைவு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க. அதனால கர்ப்பிணி பெண்கள் வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்கிற உணவுகள், வெந்தய டீ, வெந்தய களி, அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது, பாதுகாப்பானதும் கூட. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை உள்ளவங்க. இந்த வெந்தயம் இயற்கையிலேயே குளிர்ச்சி தரக்கூடியது. ஆனால் தீவிரமான ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு இது அலர்ஜியை தூண்டி விட்டுரும். உதாரணத்துக்கு சிலருக்கு வேர்க்கடலை சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும். அதே மாதிரி இந்த வெந்தயமும் லெக்யூம் குடும்பத்தை சார்ந்தது தான். இதனால தோல் அரிப்பு, மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் இந்த வெந்தயத்திலேருந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது அறுவை சிகிச்சை பண்ண போகிறவங்க. இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் 90% மக்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து வெந்தயத்தை நீங்கள் தொட்டு கூட பார்த்துடக்கூடாது. ஏன்னா இந்த வெந்தயத்துக்கு ரத்தத்தை உறைவிடாமல் பண்ணுறதுக்கு சக்தி இருக்குது. ஸோ இந்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணும்போது அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால அறுவை சிகிச்சை பண்ண போகிறவங்க இந்த வெந்தயத்தை சாப்பிட்றத தவிர்க்கணும். அஞ்சாவதாக பார்க்க போகிறது சிறு குழந்தைகள். ஆமாங்க, குழந்தைங்களுக்கு வெந்தயம் கலந்த உணவுகளை அதிகமாக கொடுக்காதீங்க. இந்த வெந்தயம் சில குழந்தைங்களுக்கு சேராது, வயிற்றுப்போக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு விசித்திரமான உடல் வாசனை ஏற்படலாம். அதனால அவங்களுக்கு செரிமான பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இயற்கை வைத்தியம்னா எல்லாருக்கும் செட் ஆயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெந்தயம் ரொம்பவே நல்லது தான், ஆனால் அது யாருக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இனிமேல் சாப்பிடுங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த வெந்தயத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.